அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் மாலை வணக்கம். இன்று தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் தமிழக அரசிற்கும் மிக முக்கியமான செய்தி குறிப்பை அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கிறது. தமிழக அரசு நிறுவனமான டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடைபெற்றுள்ளதை அமலாக்கத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. அது மட்டும் கிடையாது, பில் இல்லாமல் பாட்டிலுக்கு 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விற்பனை செய்துள்ளனர் டாஸ்மாக் ஊழியர்கள். டாஸ்மாக் ஊழியர்களிடம் இடமாற்றம் நடைபெறுவதற்கு, இடமாற்றம் செய்வதற்கு லஞ்சம் பெறப்பட்டுள்ளதை அமலாக்கத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. நம்மளுடைய நாஞ்சில் சம்பத் அண்ணா சொல்லுவாரு, திமுக எப்பேற்பட்ட விஞ்ஞானபூர்வமான திருடன் என்பதை ஒரு மேடையில் பேசியுள்ளார். கலக்கா நிலக்கடலை செடி மேல எழுப்பா, ஆனா மண்ணுக்குள்ள கையை விட்டு நிலக்கடலைய திமுக கார குடுங்கிடுவான் அப்படின்னு. அந்த மாதிரி இன்னைக்கு தமிழகத்துல அரசு நிறுவனத்துல பில் இல்லாம 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் செய்திருக்கிறார்கள் திமுகவினர். தமிழக அரசு இதை கண்டுகொள்ளாமல் இருந்து வருகிறது. கடந்த வாரத்தில் தமிழகத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை ரெய்டு நடைபெற்று வருவதை மறைப்பதற்கு தமிழக முதல்வர் மத்திய அரசாங்கம் இந்தியை திணிப்பதாகவும், பாராளுமன்ற தொகுதிகளை தமிழகத்தில் குறைப்பதாகவும் சொல்வதாக சொல்லி தமிழக மக்களிடம் ஏதேதோ பொய் காரணங்களை சொல்லி தப்பித்துக் கொள்வதற்கு, அரசு நிறுவனத்தில் நடைபெற்ற ஊழலை மறைப்பதற்கு ஏதேதோ தமிழக மக்களிடம் குழப்பி வருகிறார். மக்களே, ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள், புரிந்து கொள்ளுங்கள். திமுகவினர், இந்த அரசாங்கம் தமிழக மக்களின் வரி பணத்தை, நம்மளுடைய பணத்தை, உங்களுடைய பணத்தை எப்படி இவர்கள் திருடுகிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அண்ணா அவர்கள் இது குறித்தான தன்னிலை விளக்கம் தமிழக முதல்வர் அளிக்க வேண்டும் என கேட்டுள்ளார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, அரசு நிறுவனத்தில் நடைபெற்ற 1000 கோடி ரூபாய் ஊழல் குறித்து நீங்கள் தன்னிலை விளக்கம் அளிக்க வேண்டும் என தமிழக மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்களின் அறிவிப்பு வந்தவுடன் தமிழகம் எங்கும் தமிழக மக்களை திரட்டி போராட்டம் நடைபெறும். இந்த ஊழல் திமுக அரசை 2026 வீட்டிற்கு விரட்டி அடிக்க வேண்டும் என தமிழக மக்களின் எண்ணமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதை நாம் அனைவரும், தமிழக மக்களாகிய அனைவரும் இணைந்து செயல்பட்டு இந்த ஊழல் அரசை வீட்டிற்கு அனுப்புவோம் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.